போன சீசன் பிக் பாஸ் 7 தமிழ்ல மாயா பூர்ணிமா அந்த புள்ளி கேங்க கமல்ஹாசன் அவர்கள் எப்பயாவது வச்சு செய்ய மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அதுல சில சந்தோஷமான எபிசோடும் வந்தது, சந்தோஷம் இல்லாத எபிசோடும் வந்தது. ஆனா இங்க ஷோவை நடத்துறது மக்களின் மக்கள் செல்வன். அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். அவர் என்னத்தை பண்றாரு, எப்படி கொண்டு போறாரு அப்படின்றது சில பேருக்கு மட்டும்தான் புரியும். ஆனா அவர் கரெக்டா கொண்டு போய் கொண்டிருக்காரு. வருகின்ற தகவல் என்ன அப்படின்னா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி நான் எப்பயுமே நான் கொடுக்கிற தகவல் அது கரெக்டா தான் இருக்கும். அதுலயும் நான் மட்டும்தான் நான் கரெக்டா கொடுத்து கொண்டிருக்கேன். மீதி நபர்கள் எல்லாம் தேவையே இல்லாம 3வது இடத்துல இருக்கிற சாச்சனா அவர்களுடைய பேரை அவங்க கடைசியில் இருக்காங்க பொய் சொல்லிக்குள்ள. போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி என்னுடைய தகவல்கள் கடந்த 4 வருஷமாக ஹாட்ஸ்டாரோட அப்படியே நான் கரெக்டா கொடுத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்குள்ள என்னை நம்பி பார்க்குற மக்களுக்கு நான் என் உழைப்பை போட்டு நான் உண்மையா சொல்றேன்னு நினைக்கக்குள்ள எனக்கு பெருமை. சரிங்களா? ஓகே, அந்த ரீதியில இந்த வீடியோல பார்க்க போற விடயங்கள் டபுள் எவிக்ஷன் பற்றிய தகவல்கள். சரிங்களா? அடுத்தது கோவா கேங்கு வச்சு செஞ்சிட்டாரு நம்மளுடைய மக்கள் செல்வன். அந்த சினம் கொண்ட சிங்கத்தின் முன்னுக்கு அந்த ஓனைகளும் குள்ளனர்களும் மாட்டுப்பட்டா எப்படி இருக்குமோ, அந்த சிங்கத்தின் வேட்டையும் அந்த சிங்கத்தின் கர்ச்சனையும் எப்படி பயங்கரமா இருக்குமோ அந்த மாதிரி வச்சு செஞ்சார் அப்படின்ற மாதிரி தகவல்கள். சரிங்களா? சோ கோவா கேங்கோட கதை முடிஞ்சுது. ராணவ ஜெப்ரிய செஞ்சுட்டாரு நம்ம விஜய் சேதுபதி அண்ணா. அடுத்தது எவிக்ஷன். மக்களே நான் திரும்ப சொல்றேன், சரிங்களா? போலியான அப்டேட்டை விட்டுருங்க, அதுல நேரத்தை செலவழிக்காதீங்க. தமிழ் கிரிட்ஸ் அன்அஃபிஷியல், அதுல ஓட் போட்டு பிரயோசனமே இல்ல. ஓட் போடணும்னா நீங்க ஹாட்ஸ்டார்ல போடணும். தமிழ் கிரிட்ஸ்லயும் சரி ஹாட்ஸ்டார்லயும் சரி நம்பர் 1ல இருக்கிற ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன் அவர்கள். அவருக்கு இருக்கிற மக்கள் சக்தியை போல யாருக்குமே இல்ல. இன்னொரு விடயம், இந்த சௌந்தர்யாவோ ஜாக்லினோ இதுவரைக்கும் ஹாட்ஸ்டார்ல முதல் 3 இடங்கள்ல வரவே இல்லை. அவங்களுக்கு ஓட்டே இல்லை. சரிங்களா? ஓகே, இந்த வார ஓட் நிலவரம் நான் திரும்பவும் படிக்கிறேன். அன்ஷிதா 1வது இடம் ஓட்டிங்ல ஒபிஷியலி, 2வது இடம் விஷால், 3வது இடம் சாச்சனா, 4வது இடம் மஞ்சரி, 5வது இடம் ஜாக்லின், 6வது இடம் ராயன், 7வது இடம் சத்யா, 8வது இடம் ரஞ்சித், 9வது இடம் ஆனந்தி, 10வது இடம் சிவகுமார். இதுதான் ஒபிஷியல் ஓட்டிங் நிலவரம். சரிங்களா? ஓகே, நமக்கு வருகிற தகவல்களின்படி சிவகுமார் ஆனந்தி அவங்க எவிக்ட் ஆக சான்சஸ் அதிகம் அப்படின்னு. சரிங்களா? நான் நேத்தே சொல்லியிருந்தேன், சிவகுமாரோட பேரை சொல்லியிருந்தேன். ஆனந்தியோட பேர் சில வேலை டவுட்டா இருக்கும். ஏன்னா வருகின்ற வாரங்கள்ல கோட் டாஸ்க் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனந்தியோட தமிழும் விவாதம் தன்மையும் நல்லா இருக்கும், அதனால சில வேலை வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனா இப்ப ஆனந்தியை எவிக்ட் ஆக்குற டாக் போய்கொண்டிருக்கு. சரிங்களா? எவிக்டாரதா இருந்தா சத்யா, ரஞ்சித், ஆனந்தி, சிவகுமார் இந்த 4 பேர்ல 2 பேர் தான். சரிங்களா? நேத்து சொன்னேன், அதைத்தான் இன்னைக்கு சொல்றேன். ஸோ இதுதான் ஒஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட். அப்புறம் இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸு, அப்புறம் இந்த ஜாக்லின் ஃபேன்ஸு பகல் கனவு காண்றதை விட்டுடுங்க. சரிங்களா? அவங்களுக்கு ஜஸ்ட் பெயிட் போர்ட்ஸ் மட்டும்தான் அவங்கள பெரிய ஒரு பின்பமாக காமிக்கிறதே தவிர மக்களிடம் அவங்க 0. மக்கள் சப்போர்ட் சுத்தமா இல்லை. ஒஃபிஷியல் ஓட்டிங்ல அவங்களுக்கு இல்லை. சரிங்களா? அவங்கள எப்படியாவது மக்களை நம்ப வைக்கணும், நல்லவங்க மாதிரின்னு காமிக்கிறது தான் முயற்சிகள் நடந்தது. ஆனா கடலாசிய தங்க மாதிரி காமிச்சா மக்கள் என்ன ஏமாறுறதுக்கு என்ன முட்டாள்களா? இல்ல. சோ ஓகே மக்களை, அடுத்தடுத்து அப்டேட் தொடர்ந்து வரும். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.